வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஊராட்சி ஒன்றியம் தீர்த்த கிரையம்பட்டு ஊராட்சி சப்தலட்சுமி நகர் எல்லத்தம்மன் கோயில் தெருக்களில் மழை மற்றும் அரிசி ஆலை, பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் 3 அடி உயரத்திற்கு பெரிய குளமாக தேங்கியுள்ளது. அதனால் சரியான சாலை மற்றும் தெருவிளக்கு வசதிகளின்றி அங்கு வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அவதிப்பட்டு வருகின்றனர். குடிநீர் குழாய்கள் கழிவுநீரில் மூழ்கி கிடக்கின்றன. அதனால் குடிநீர் கிடைக்காமலும் தவிக்கின்றனர். மேற்கண்ட பிரச்சனையால் அங்குள்ள குழந்தைகள், சிறுவர்கள் மர்ம காய்ச்சலால் அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்கள் சிகிச்சை பெற வெளியே சென்று வர முடியாத நிலையும் உள்ளது. அவர்களை அழைத்து செல்ல ஆட்டோ, 2 வீலர் கூட உள்ளே சென்று வர முடிவதில்லை. மேலும் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் படையெடுப்பதால் அங்குள்ளவர்கள் அச்சத்தில் சிக்கி தவிக்கின்றனர். இந்த சப்தலட்சுமி நகர் முழுக்க மழைநீர், கழிவுநீர் மட்டுமின்றி ஆங்காங்கே குப்பைகளும் தேங்கி மிகுந்த துர்நாற்றத்துடன் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவதிப்படுகின்றனர். மேற்கண்ட பிரச்சனைகள் குறித்து மழைநீரை வெளியேற்ற புழல் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் மேலும் 3 நாட்களுக்கு தொடரும் பலத்த மழை காரணமாக அங்குள்ளவர்களின் நிலை இன்னும் மோசமாகும் ஆபத்து உள்ளது. மழைநீரை அகற்ற பயன்படுத்தப்படும் ஜேசிபி இயந்திர வாகனம், மோட்டார் டிராக்டர்கள் தீர்த்த கிரையம்பட்டு ஊராட்சி அலுவலகம் அருகே பெயர் அளவில் கண்காட்சிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனையிலிருந்து தங்களுக்கு நல்ல வழி கிடைக்காதா என பார்ப்பவர்களிடமெல்லாம் உதவி கேட்டு பரிதாபமாக கெஞ்சுகின்றனர். இங்குள்ளவர்கள் மேலும் பாதிக்கப்படும் முன் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். நன்றி, வணக்கம். என் பேர் மாரியம்மாள். நான் இந்த தெருவில் தான் இருக்கேன். மழை தண்ணி எல்லா இடத்துலையும் தேங்கியிருந்து போகிறதுக்கான இடமே இல்லாமல் இருக்குது சார். குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ சாதாரண மழை தான் வந்திருக்குது. இன்னும் மழை காலம் முடியவே இல்லை. இந்த மழை தண்ணி போகிறதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுங்க சார். உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம். இந்த மாரி சாக்கடை தண்ணியாக மாறுது. மாறுனா கொசு அதிகமாக வரும். கொசு அதிகமாக வந்துச்சுன்னா குழந்தைங்கள ஒரு ஹாஸ்பிட்டல் கூட அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருக்குது சார். கொஞ்சம் மழை தண்ணியை நீங்கள் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் சார். உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். எங்கேயுமே போகிறதுக்கு இடம் இல்லாமல் மழை தண்ணி ஒரே எல்லா இடத்துலையும் சேர்ந்து இருக்குது சார். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக முடியல, வேலைக்கும் போக முடியல, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக முடியல சார் எங்களால் வெளியில். ஒரு சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கணுன்னா கூட, ஒரு காய்கறி வாங்கணுனாலும் போக முடியல. தண்ணி எல்லாம் மழை பெஞ்சு சாக்கடை தண்ணியா மாறி நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்குலாம் இல்லாம இருக்கு சார். எப்படி சார் நாங்க அந்த மழையில பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்கிறது? பாம்பு, பல இதெல்லாம் பூச்சிகள்லாம் நெறையா வீட்டுக்குள்ள வருது சார். நீங்க கொஞ்சம் இதுக்கு தண்ணி போகறதுக்கு ஒரு வழி செய்யணும். உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை நாங்க இத வைக்கிறோம்.